கொள்கை எதிரியாக வைத்திருக்கக்கூடிய பாஜக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுக்குதுன்னு ஓப்பனா பேச சொல்லுங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டார்ல, பேசுறதுக்கு என்ன பயம்? நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார், எங்களுக்கு எந்த விதத்திலும் குரல் கொடுக்காத ஒருவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய படம் ரிலீஸ் ஆகலன்னு நான் ஏன் சார் ஒப்பாரி வைக்கணும்? கரூர்ல அவ்வளவு பேர் செத்து போடும் போது ஓடி போயிட்டான், அட்ரஸ் பண்ணல, சரிங்களா? அவன் எதுக்குமே அட்ரஸ் பண்ணல. அப்புறம் கால்ல விழுந்து அழுதாருல, ஏங்க நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேனா? சொன்னாங்க இந்த ஊர் சம்பந்தப்பட்ட உலகம் பாத்துச்சா? சொன்னதை சொன்னாங்க, அவ்வளவுதான். அவர் சொன்னார் என்று இவர் சொன்னார். பொறுப்பை ஏத்துக்காதவன் எப்படி சார் ரூம்ல காலில் விழுந்து அழுதுருப்பான்? ஏன் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கக்கூடிய ஒரு வெளியில வந்து மன்னிப்பு கேட்டா தலை கீழே விழுந்துருமா? 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்காம ஓடி போனேன், அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி மேல பழி போடுற ஒரு தார்மீக பொறுப்பேற்பதற்கு கூட உனக்கு தைரியம் இல்ல, துப்பு இல்ல, வக்கு இல்ல. இவனுக்காக நான் எதுக்கு சார் பேசணும்? இவன் சொந்த அதாவது 15 கோடி ரூபாய் கணக்குல வராத இன்கம்க்கு வந்து 1.5 கோடி ரூபாய் பெனால்டி போட்டோம்னா அதை எடுத்து கோர்ட்டுக்கு கேஸ் போனோம். இம்போர்ட்டட் காருக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டுக்கு கேஸ் போனோம். இந்த மாதிரி எதுக்குமே செலவழிக்க முடியாத இவன் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான் சார். யோசிங்க, இவன் நியாயமாக கட்ட வேண்டிய வரியே கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு கேஸ் போனவே. எங்க குடும்பம்னு சொல்றாங்க. என்னது, உங்க குடும்பத்துல செத்து போனா ஓடி போயிருவியா? உன்னை பார்க்க வந்து தானே செத்து போனாங்க. தார்மீக பொறுப்பேத்துக்கலாம், உங்களை நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லல, என்ன நடந்ததுங்கிறதுக்கு நீ விளக்கம் கொடுக்கல. எல்லாரும் ஓடி போனது தானே, அவன் ஓடி போலன்னு சொல்வீங்களா நீங்க? ஏன் சொன்னா உங்களுக்கு எல்லாம் வலிக்குதுன்னு கேக்குறேன். அப்போ எங்களுக்காக நீ எதுவுமே பேசாம என்கிட்ட ஓட்டு கேட்க வரணும், அப்ப எனக்கு வலிக்குமா வலிக்காத? எனக்கு நீ என்ன செஞ்ச இது வரைக்கும்? அதிகாரத்துக்கு வரவே இல்லையே. உன்னால 2 வார்த்தை பேசுறது கூட உனக்கு துப்பு இல்ல, அதிகாரத்துக்கு வந்தா நீ கிழிச்சிருவியா? விசில வச்சு ஊதுறாங்க, விசில் சத்தம் பறக்குது, பேசவே இல்லை. அதான் செங்கோட்டையன் வந்து சொல்லிட்டாரு, அந்த தற்கூரிகள் எப்படிப்பட்டது, யார் காதலையும் போய் ஊதிராதீங்க, தூங்குறவங்க காதல ஊதிராதீங்க, வயசானவங்க காதல ஊதிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க, பண்ணக்கூடியார்கள், பண்ணினார்கள். சார் நான் ரொம்ப அவன் படம் ரிலீஸ் ஆகலன்னா நான் ஏன் சார் ஒப்பாரி வைக்கணும்? அது ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரி, அவ்வளவுதானே. இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுது, லான்ச் பண்ணுது, அந்த ப்ராடக்ட் சேல் ஆகல, நீங்களும் நானும் உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு இருக்குமா? ஐயோ அந்த கார் சேல் ஆகல, ஐயோ இந்த பேஸ்ட் வியாபாரம் ஆகல, ஐயோ இந்த ட்ரெஸ் மாடல் வியாபாரம் ஆகல. பாஜக எவ்வளவு பெரிய கொடுமையான கட்சி அப்படின்னு பேசுறீங்கல்ல, நான் பேசுறீங்கல்ல. ஆமாங்க, அது ஒரு கொடுமையான செயலை செய்யும் போது அதையும் கண்டிக்க மாட்டீங்க. ஐயோ நான் தான் சொல்றேன், நான் அவ்வளவு பரந்த மனப்பான்மை. விஜய் உங்களை எதிர்க்கிறாரு, ஆஹா ரொம்ப வசதியா இருக்கு, அவங்க 2 பேரும் சண்டை போடுன்னு நினைக்கிறீங்களா? சார் நான் ரொம்ப பெரிய பரந்த மனப்பான்மை எனக்கு இல்ல. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் நல்ல ஒண்ணும் இல்ல. எனக்காக குரல் கொடுக்காத ஒருவனுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத ஒருவனுக்கு நான் எதுக்கு குரல் கொடுக்கணும்? அப்ப சந்தோஷப்படுறீங்க? என்னது, நான் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. எனக்கு தேவையே இல்லாத இண்டஸ்ட்ரி சார். என்ன சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே.